அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே செம்பருத்தி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ தான் பறிச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தா அப்போ தான் பூ வந்துட்டு பூக்கிற தருணத்தில் இருந்தது. அதனால் அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு என் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் சேர்த்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூ பறிச்சுக்கிட்டேன். பறித்த பூவை இப்போ கழுவிக்கலாம். இதோட தண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வெறும் இதழ் மட்டும்தான் டீக்கு சேர்க்க போகிறோம். நல்லா தனியாக பிரித்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய நேரங்களில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பூவை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் கிடைக்காத பூவை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதை நம்ம பெருசாக மதிப்போம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் செம்பருத்தி பூவை போட்டுக்கிறேன். நம்ம வெறும் இதழ் மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த பகுதியும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. கண்ணாடி பாத்திரமா இருக்குன்றதுனால சூடு தாங்காதுன்னு தானே நினைப்பீங்க. இது போரோசிலிகேட் கிளாஸில் ஆனதுனால நல்லாவே சூடு பொறுக்கும். இது கூடவே இதோட மூடி வந்துடுறதுனால நம்ம டெய்லி யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ லைட்டாக கிளறி மட்டும் விடலாம். ஏன்னா பூன்றதுனால அது மிதக்க தான் செய்யும், மூழ்காது. அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலர் போய் நல்லா பிளாக் கலர் மாதிரி ஆகிடும் அந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போது அந்த இதழ் மட்டும் தனியாக எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா அது மேலே மிதந்து வந்துடும். அதை நம்ம ஈஸியாக கரண்டி வச்சு எடுத்தாலே வந்துடும். அதனால் அதை எடுத்து தனியாக நான் வச்சுக்கிறேன். நம்ம இப்போ ஒரு மேஜிக் செய்யலாமா? இதில் ஒரு லெமன் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் லெமன் பிழிஞ்ச உடனேயுமே பாருங்கள் அந்த கலர் எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு. என்னடா செம்பருத்தி டீன்னு சொல்லிட்டு அந்த கலர்லேயே இல்லையேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ லெமன் பிழிஞ்சோடனே பாருங்கள் அது எந்த அளவுக்கு அந்த செம்பருத்தி பூவோட கலர் வந்துடுச்சுன்னு. நான் இப்போ இது கூட தேன் கலந்து குடிக்க போகிறேன். எப்போவுமே சீரக தண்ணியாக இருந்தாலும் சரி, செம்பருத்தி டீயாக இருந்தாலும் நான் தேன் கலந்து தான் சாப்பிடுவேன். அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே வெறுமனை கூட குடிக்கலாம். அந்த புளிப்பு சுவை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இனிமேல் காலையில் வெறும் சீரக தண்ணி மட்டும் குடிக்காமல் வேறு ஏதாவது விதவிதமான டீயாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே சூடாக தேன் கலந்து லெமன்லாம் போட்டு குடிக்கிறப்ப தொண்டைக்கே ரொம்ப இதமாக இருக்கும். இது மாதிரிலாம் உங்களால் செஞ்சு குடிக்க முடியலனா வெறும் சுடு தண்ணியில் தேன் கலந்து குடிங்க, அதுவே ரொம்ப நல்லது. அடுத்தது நான் தலை சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். காலையிலேயே தலை குளித்து நல்லா காய வச்சிட்டதுனால முடி நல்லாவே இருக்கிறதுனால இப்போ சிக்கு எடுத்துகிட்டு நம்ம தலை சீவலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக தலை குளிக்கும் போது கண்டிஷ்னர் தீர்ந்து போயிடுச்சு. கொஞ்சோடு தான் இருந்தது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பாட்டிலில் ஷேக் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாகவே நான் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணேன்னா அதனால் முடி ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இந்த ட்ரிக்கோட இனிமேல் ட்ரை பண்ணலாம் போல். ரொம்ப கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் கண்டிஷ்னர், கொஞ்சம் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதையே ஃபாலோ பண்ணலாம் போல். இப்போ வீட்டில் தானே இருக்கோம், சரி போனி டைல் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்களில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது ஷார்ட் ஹேர் வச்சுக்கலாமான்னு சொல்லி தோணும். ஏன்னா போனி டைல் போட்டுட்டு ஈஸியாக வெளில போயிடலாம். அதனால் உங்களுக்கு ஷார்ட் ஹேர் பிடிக்குமா, லாங் ஹேர் பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எப்பவும் போல் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா அது மேனேஜ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே 1-2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் லிப் பாமும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெளியில் போனால் நான் பவுடர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அடிச்சுப்பேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் தோடும் நான் போட்டுக்கிறேன். நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க. நான் அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பொதுவாக ஆயிலி ஸ்கின், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனாலேயே நான் என்னோடய ரொட்டீனை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். நிறைய பேர் க்ளீன் பண்ணுற மாதிரி வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீனிங்க்குன்னு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணலை. ஒரு நாளுக்கும் கொஞ்சம் இடத்த மட்டும்தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி இன்றைக்கி இந்த கவுண்டர் டாப்பை தான் நான் க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன். பொதுவாக இந்த சமையல் கட்டு விஷயத்தில் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை வரும். ஒரு விஷயத்தை எடுத்தால் எங்கே வைக்கணும், எதில் வைக்கணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்துக்கும் சண்டை வரும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ஜாரில் கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வீட்டில் நிறைய மசாலாஸ்லாம் வாங்காமல் கரம் மசாலா, சாம்பார் தூள், மிளகாத்தூள் இது மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால் சிம்பிளாக நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த பாட்டிலில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது 1/2 லிட்டர் பிடிக்கும். அதனால் நான் 1/2 லிட்டர் பாக்கெட் ஊற்றிக்கிறேன். நாங்கள் பொதுவாக சமையலுக்கு கடலெண்ணெயும் நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றிப்போம். அதனால் அந்த 2 எண்ணெயும் மட்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ அந்த இடத்தையும் நல்லா நான் தொடச்சிக்கிறேன். இந்த இடம் தான் அதிகமாக வந்துட்டு எண்ணெய் இதெல்லாம் ஆகும். அதனால் நல்லா போட்டு தொடச்சிட்டு, இப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நான் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் இருக்க பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு கிளாஸாலேயும் அதோட லிட்டுலாம் வந்துட்டு பேம்பூவாலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம நீட்டாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த இடம். அதே மாதிரி வசதியாகவும் இருக்குது நமக்கு எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். எப்போ கடைக்கு போனாலும் மறக்காமல் கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா கொத்தமல்லி வந்துட்டு எல்லா டிஷ்லேயும் போட்டுருவோம். அது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கத்து வந்துட்டு 10 ரூபா தான் சொன்னாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதையும் வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பூவு, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாகவே காஞ்சு போயிடுது. அந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு காஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால இந்த தடவை வந்துட்டு கட் பண்ணியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு 1 காய் இல்லைனா 2 காய் தான் போடுவாங்க. மற்றது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம சாம்பாருக்கோ புளி குழம்புக்கோ எடுத்துக்கலாம். கருவேப்பிலைக்கு வீட்டிலே செடி இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதையும் நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அதுவே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். முன்னாடியே இது மாதிரி யோசித்து கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போட்டு செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாலியாக நம்ம எடுத்து போட்டு சமைச்சா மட்டும் போதும். எதுவும் கட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சமைக்கிற விஷயத்தில் பிடிக்காத ஒன்றுனா எனக்கு இந்த பூண்டு உரிக்கிறது தான். ஆனால் நம்ம ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு நல்லா பூண்டு உரிக்க சொன்னாங்கன்னா நல்லா செய்வேன் அதை. அதனால் இப்போது இதையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு தான் நான் இப்போ உரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வேலை செய்யும்போது நல்லா பாட்டு கேட்டுகிட்டே செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டு கேட்காம செஞ்சோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்போலாம் வந்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு பழமாவது சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்துட்டு மாதுளம்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை தான் உரிச்சிட்ருக்கேன். சின்ன வயசுலலாம் எனக்கு மாதுளம்பழம் பிடிக்காது. ஏன்னா அதில் இருக்க அந்த துவர்ப்பு சுவைக்காக பிடிக்காது. இப்போ வந்துட்டு நான் அடிக்கடி சாப்பிட்றதுனால நல்லா பழகிடுச்சு, பிடிக்கவும் செய்யுது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு கிளாஸால் ஆனது. அதே மாதிரி மூடி வந்துட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் க்ரூவ்டு பேஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதே மாதிரி கட் பண்ண பூண்டையும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் மாதுளம்பழம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீமோட மாதுளம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு அப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது 2த்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் ஒர்க்கோ இல்லை ஆர்கனைஸ் ஒர்க்கோ பண்ணேன்னா பண்ணி முடிச்சுட்டு அதோட அழகை நானே பார்த்து ரசிச்சுப்பேன். நீங்களும் அப்படி பார்த்து ரசிப்பீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் செம்பருத்தி டீ போடுறதுக்காக கட் பண்ணேன். 2 லெமன் கட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் 1/2 லெமன் தான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணல. சரி, அதை வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸாக போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த மிச்சம் இருக்க லெமனை வந்துட்டு ஜூஸாக போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். இந்த லெமன் ஜூஸுக்கும் நான் வந்துட்டு தேன் தான் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டிகளையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் 3 லேயர் இருக்கிறதுனால ஹாட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் 12 மணி நேரத்துக்கு அது அப்படியே வச்சுக்குது. இது மாதிரி ஸ்ட்ராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரா இல்லாமல் குடிச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே இதில் இருக்குது. அதே மாதிரி இது 1200 mlன்றனால நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிறப்போலாம் நமக்கு வந்துட்டு 2 மாதம் லீவ் விட்டாங்கன்னா அந்த 2 மாதம் ஃபுல்லாக எழுதவே மாட்டோம். திடீர்னு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னு இப்போது உட்காந்தா உடனே எழுத்து வரவே வராது. அந்த மாதிரி நிலமை தான் இப்போ எனக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். புதுசாலாம் எதுவும் படிக்கல. இது வரைக்கும் பிஜியில் என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு தோன்றதெல்லாம் எழுதலான்னு சொல்லிட்டு தான் எழுதிட்டு இருந்தேன். எனக்கு பேசுகிறத விட எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பீடாலாம் எழுத மாட்டேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எழுதிடுவேன். எழுதுறதுல என்ன ஒரு கஷ்டம்னா பயங்கரமாக கழுத்து வலிக்கும். அதுவும் வந்துட்டு தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நான் பழைய நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன், என்னென்னலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு கிராஃப்ட் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. இப்போ தான் போடுறது இல்லை. நான் இன்னும் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போடணும். இந்த ஒரு கிராஃப்ட் வந்துட்டு இப்போ அதிகமாக என்னோடய ஃபீடில் வருது. அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சோப்பு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய வீடியோஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பாக்ஸே வந்துட்டு அவங்க ரெடி பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு எது செஞ்சாலும் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி தானே செய்வோம். அதுக்கு ஆப்டாக இந்த சோப் பாக்ஸ் தான் இருந்தது. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாக்ஸே செஞ்சு செய்யலாம், இல்லை இந்த மாதிரி சோப் பாக்ஸில் ஈஸியாக கூட செய்யலாம். இப்போ இதை கவர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இதை கவர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் ஒட்டலாம். நான் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை, ஓப்பன் பண்ணால் நடுவில் வந்துட்டு கேக் இருக்க மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு கேக் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு
சின்ன அட்டை மாதிரி ஒட்டிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு நம்மளோட டேக்லாம் வரும்ல ட்ரெஸ்ஸுக்கு, அந்த டேகை வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இதுக்கு நடுவுலேயே நான் வந்துட்டு இந்த கிளிப்புக்கு கொடுத்த பூ வந்துட்டு கிளிப்பு பிஞ்சு போயிட்டு இந்த பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அதை வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு பேப்பரை கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க பேரோ அதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜோ எழுதி நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்துட்டு சும்மா சாதாரணமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால இன்ப வாழ்த்துக்கள்னு போட்டுக்கிட்டேன். இது முக்கியமாக வந்துட்டு ரிப்பன் மாதிரி வச்சு போ மாதிரி கட்டணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்துட்டு அந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கும். என்கிட்ட அது இல்லாத காரணத்தினால இது வீட்டில் டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தாங்க, அதையே எடுத்து நான் கட்டிட்டேன். இது ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இந்த பூ வந்து பாப்பப் ஆகி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது செஞ்ச அன்றைக்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி பையன் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இன்னொருத்தர் கொடுக்கறத விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த இன்னொருத்தர் கொடுக்கறது வந்துட்டு அது வேறு மாதிரி ஃபீலாக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு எனக்குன்னு நான் ஒன்று செஞ்சுப்பேன். இப்போ வந்துட்டு ஈவினிங்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு நான் மசிச்சு எடுத்துக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்தே எனக்கு இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து ரொம்ப ஃபேவரட். இது கூடவே நான் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தானே ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன், அதனால் அதை சேர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு வந்துட்டு மிளகாத்தூளும் உப்பும் தான் சேர்க்க போகிறோம். எனக்கு ஏன் இந்த கட்லெட் ரொம்ப பிடிக்கும்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். இன்றைக்கி இதை வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஆனால் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன், ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் எனக்கு தேவையான 1-2 மட்டும் செஞ்சுட்டு தோசைக்கல்லே போட்டு எடுத்துடுவேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இப்போது அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு அதை லைட்டாக அந்த வடை மாதிரி தட்டி நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இது எந்த அளவுக்கு மெலிசாக செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்துட்டு நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை தான் இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இது மாதிரி ஈவினிங்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் திண்ணையில் வச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். இது மாதிரி ஒரு சாயங்கால நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டே ஏதாவது நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.